ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். இவர் சுமன். மப்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கடந்த 3 வருஷமாக நல்ல சின்சியரான ஆஃபீஸராக இருக்கார். இவரோட ஒரே நோக்கம் போலீஸ் வேலையை சின்சியராகவும் கரப்ஷன் இல்லாமல் பண்ணுங்கிறது. ஓகே சார். சார் டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க. ஐ வில் கெட் இன் 2 days. ஷோர் சார், ஐ வில் ஹேண்டில். தேங்க்யூ சார். டேய் வலிவுரா. ஏய் செட்டே யார் மேல கம்ப்ளைன்ட் குடுக்குற? வேணா வெட்டி போட்டுறேன். தம்பி தோ வரேனே. தம்பி அந்த எல்ரட் கேஸ முதல்ல முடி. நான் டர்மரோட தம்பி தௌலத் பேசுறேன். சொல்டா. அந்த எல்ரட் கேஸை விட்டுரு. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கிட்டா. இல்லைனா பின் விளைவுகள் நிறைய சந்திக்கப்படுவேன். பார்த்துக்கோ. ரைட் ஆஃப் பண்ண. இவன் தான் எல்ரிடு. போலீஸ் தேடுற ஒரு பெரிய ரவுடி. 10 கொலை, 2 ரேப்பு, 3 ஆள் கடத்தல். இந்த கேஸ்லாம் தேடப்படுற பெரிய ரவுடி இவன் தான். எல்ரட் மாட்டிக்கினியா? என்கிட்ட தப்பிக்க முடியாது. நீனு இன்னோட கதை முடிஞ்சதுடா. உன்னை போறடா இன்னைக்கு. நீ காலிடா நீனு. யார்கிட்ட வந்து என்ன பேசுற? மாட்னியா மொபன மாட்னியா? உன்னை உயிரோட விட்டு போறேன். முடிஞ்சா சென்னையில் வந்து என்ன போடுறா. கடவுளே எல்லாரையும் காப்பாத்துப்பா. உன்னை நம்பிதான் இருக்கோம்ப்பா. தம்பி சுமன், சாமி கும்பிட வாப்பா. தம்பியும் கூட்டிட்டு வா. தம்பி எங்கேயா போனா? சீக்கிரம் கூட்டிட்டு வாப்பா. தம்பி சாமி கும்பிட்டுக்கோப்பா. தம்பிக்கு நல்ல புத்தி வரணும்னு வேண்டிக்கோ. உனக்கு நல்ல பொண்டாட்டி வரணும்னு வேண்டிக்கோ. என்ன சம்பத் சாருக்கு பேச்சு அதிகமாக இருக்கு. உன்னாலேயே போலீஸ் ஆக முடியல. இந்த பாடியை வச்சு நீ என்ன வேற போலீஸ் ஆக சொல்ற? 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் டியூட்டி கிளம்பணும். வாடா சுனில், தம்முக்குமு வாங்கினது. வெட்டி பையில நீ போய் வாங்கினது 3 ரூபாயில ஒன்னாண்டா இல்லையே. உங்க அப்பா பிச்சைக்கான போறது வச்சுன்னு வருவார். போய் புடினோ போ. சரி இந்தா 3 ரூபா போய் வாங்கினோம் போ. முன்னாடியே புடினு வந்துட்டியா? ஏய் சுனில், பொண்ணுங்களை பார்த்தியா? பொறுக்கி நான் இங்கே எப்படி பார்க்குறாங்க பாரு. சி எப்படி பார்க்கணும் சொல்லு பார்க்குறேன். செருப்பு பிஞ்சிரும். பிஞ்சிரும்னு தெரிஞ்சா என்டி காலில் போட்டு போறீங்க. கழட்டி போட்டு போக வேண்டியதானே. போங்கடா பொறுக்கி பசங்களா. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இதில் பகவத்கீதை வேற. வேலையை பாடுறா. இந்த சமயம் பார்த்து ஆன்லைனில் வேற எவனும் இல்லை. ஐயோ. ஹலோ. என்னது? அப்படியா? நாளைக்கே வா. சரி.
ஃபோனில் யாருப்பா உன் கேர்ள் ஃப்ரெண்டா? ம். தம்பி உங்கள் அண்ணனை கொஞ்சம் கூப்பிடுப்பா. உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீ எந்த விஷயம் சொன்னாலும் மொக்கையாக தான் இருக்கும். அதை என்கிட்டயே சொல்ல. டேய் என்னதான் பிரச்சனை உங்கள் 2 பேருக்கும்? சுமன், இப்படி உட்காருப்பா. சொல்லுங்க. சுஹன், உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் ஒரு உண்மை சொல்லி ஆகணும். நீங்கள் என்னை நம்புவீங்களா இல்லை மன்னிப்பீங்களான்னு கூட தெரியாது. நான் உன்னை கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன்னு வச்சுக்கோ. கொஞ்சம் வாயை மட்டும் சும்மா இருண்டா. சொல்லுங்கப்பா. தம்பி, உங்கள் 2 பேருக்கும் ஒரு அண்ணன் இருக்கான்ப்பா. என்னப்பா சொல்கிறீங்க? அண்ணனா? பாத்தியா, அம்மாவுக்கு அப்புறம் தான் ஒரு செட்டப்னு பார்த்தா அம்மாவுக்கு முன்னாடியே ஒரு செட்டப் வச்சுருக்கிறாரு இந்த ஆள். கொஞ்சம் வாயை மட்டும் சும்மா இருண்டா. சொல்லுங்கப்பா. தம்பி, 3வதா நம்ம சுகன் பிறக்கும்போது தான்ப்பா அம்மா இறந்துட்டாங்க. சாகும்போது உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டு இறந்தாங்க. என்ன அப்படின்னா உங்கள் 3 பேரையும் போலீஸ் ஆக்கணும் அப்படிங்கிறது தான்ப்பா அவங்களோட கடைசி ஆசை. அதோட உங்கள் அம்மாவுமே ஒரு போலீஸ் தான்ப்பா. அதனால தான் நான் உங்கள் அண்ணனை என்னோடய ஃப்ரெண்டு பாண்டியன் கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லியிருக்கிறேன்ப்பா. நம்ம கூடவே அண்ணனையும் வளர்த்துருக்கலாமேப்பா. இல்லைப்பா, அந்த நேரத்தில் எனக்கு உங்கள் 3 பேரையும் வளர்க்குறதே ரொம்ப சிரமமான விஷயம். அதனால தான் அண்ணனை மட்டும் என்னோடய ஃப்ரெண்டு பாண்டியன்கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னேன்ப்பா. அப்போ அண்ணனும் போலீஸாப்பா? தெரியலப்பா, நாளைக்கு வந்தால் தான் தெரியும். உள்ள வரலாமா? பா, அண்ணன் வந்துட்டான்பா. நான்லப்பா உங்க அண்ணன், இவரு தான். எங்க அண்ணன் போலீஸ் இல்லையா? உங்க அண்ணன் போலீஸ் இல்லப்பா, ஆனா உங்க அப்பாவோட பிள்ளை தான்ப்பா. எங்க அண்ணனுக்கு என்னாச்சு? கொஞ்சம் உட்காந்து பேசலாமா? உட்காருங்க. அண்ணனோட பேர் என்ன? அண்ணன் எதுவும் பேச மாட்டாரா? தோணுச்சுன்னா பேசுவேன்ப்பா. நாளைக்கு ஃபோன் பண்ணு. டேய், கேஸ் விஷயமா வெளியே போகிறேன். அண்ணனை பத்திரமா பார்த்துக்கோ. அப்பாவும் மாமா வேறு இல்லை, ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேண்ணே, நீ போயிட்டு வா. ம். நாளைக்கு. ஹாய் சுனில். ஹாய் மச்சி. ஒரு அண்ணனை கூட்டின்னு வந்துடுறேன். வா. பார்த்துண்ணே. பார்த்து. இதானே எங்கள் அண்ணன். இவர் தானே எங்கள் பெரிய அண்ணன், ஊர்லேருந்து வந்திருக்காரு. ஹலோ, உங்கள் வீட்டில் ஒரு நொண்டி இருந்தானே இருக்கானே பாரு. எங்கள் அண்ணனை என்னடா பண்ணீங்க? உங்கள் அண்ணனை தூக்கிட்டேன்டா. நான் சொல்றதை ஒழுங்கா கேளு. மேட்ல எல்ரேட்டோ அவன் கூட இன்னொருத்தனும் இருப்பாங்க. அவனை கூப்பிட்டு ஒரு நாள் உங்க வீட்டில் பாதுகாப்பு கொடு. நீ தேவையில்லாம இதுக்குள்ள வராத. மீறி வந்த உன்னையும் கொண்டுருவேன், அவனையும் கொண்டுருவேன். சரி, நான் செய்கிறேன். அண்ணே, நம்ம அண்ணனை. எல்லாம் எனக்கு தெரியும். மேட்டில் 2 பேர் இருப்பாங்க, கூப்பிட்டு. சரிண்ணே. அண்ணே, நீ சொன்ன மாதிரி 2 பேரையும் கூட்டின்னு வந்துட்டேன். மேலே கூட்டு போய் அந்த ரூமில் தங்க வை. மேலையா? நான் போலீஸே, உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணே ஓவரா பேசுகிறான். அவங்களுக்கு வேணுங்கிறது கவனி, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய், போய் அண்ணன் சரவாயினாடா. அதே சரக்கா? ஏய் போடா. எல்லாம் என் தலையெழுத்து. அண்ணே அண்ணே அண்ணே, அந்த எல்லிட்டு நட்லஸும் செத்து கிடக்குறாங்கண்ணே. என்னடா சொல்கிறேன்? எப்படா ஆச்சு? தெரியலண்ணே, திடீர்னு பார்த்தா செத்து கிடக்குறாங்க. நம்பி தானே விட்டுருந்தேன். அண்ணனை எப்படா காப்பாற்றுறது இப்போ? சபா. தம்பி சுகன், அண்ணன் எங்கப்பா? மன்னிச்சிருங்க மாமா, அண்ணனை அடியாளுங்க தூக்கிட்டாங்க. என்னப்பா சொல்ற?
என்னாச்சு? மேலே தான் பார்க்க அந்த எல்ரெட்டு செத்து கிடக்குறான்ப்பா. யாருப்பா அந்த எல்ரெட்டு? என்னப்பா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. சார் ஓகே ஓகே. யாருப்பா ஃபோன்ல? மஃப்டி போலீஸ் பிரான்ச் ஹெட்டுப்பா. என்னதான்ப்பா இப்போ சொல்கிறாங்க? கேஸை வேற ஒரு ஆஃபீஸர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறாங்கப்பா. பார்த்துப்பா, எதுனாலும் யோசிச்சு பண்ணுப்பா. கண்டிப்பாப்பா, உயிரே பண்ணாலும் அண்ணனோட தான் வருவேன். ஒரு நிமிஷம் இருப்பா. ஹலோ, சொல்லு. ஓகே. ம் ம் ஓகே. என் பையனும் ஒரு போலீஸ் தான்ப்பா. போலீஸா? அவனும் வந்துக்கிட்டு இருக்கான். வந்ததுக்கப்புறம் சேர்ந்து போங்க. சரி மாமா. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சின்னதாக ஒரு விளையாட்டு விளையாடிட்டோம். ஆமாம், விளையாடுற வயசா உனக்கு? சும்மாடுறா. அப்போ இவரா எங்க அண்ணன்? நான் உங்கள் அண்ணனே இல்லைப்பா, இவர் தான் உங்கள் அண்ணன். நான் தான் குரு, மஃப்டி பிரான்ச் ஹெட். இப்போது சென்னை சிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன். என் ஸ்டைல் கிரிமினல்ஸை அவங்க ஸ்டைலில் சாவடிக்க. அதே போல் தான் எல்ரெட் அவங்க சம்மந்தப்பட்டவங்களை க்ளோஸ் பண்ணேன். இது வரைக்கும் எத்தனையோ கேஸ் எமோஷனல் இல்லாமல் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். பட் இது கொஞ்சம் எமோஷனல் பிகாஸ் இட் ரிலேட்ஸ் டு மை ஃபேமிலி. எங்கள் அப்பாவோட ஆசை சுதனை பெரிய போலீஸ் ஆகணும். அதே தான் என் ட்ரீமாக நினச்சி நானும் சுதனும் ஒன்றா போலீஸ் ஆகணும்னு நோக்கத்தோட வளர்ந்தேன். அவனும் போலீஸ். அவனை அப்பா கேட்ட மாதிரியே ஒரு நல்ல போலீஸ் அவங்க குடும்பத்துக்கிட்டே படைச்சிட்டான். ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு மஃப்டி பிரான்ச் ஹெட் வேறு. சும்மா இருப்பேனா இறங்கி தாறு மாறாக செஞ்சு முடித்தேன். இன்னியும் செய்வேன்.